இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, சண்டே லன்ச் என்ன பண்ணுறோன்ட்டு தான் ரைஸ் வச்சுட்டேன். சிக்கனுக்கு ஒரு கடாயில் சிக்கன் போட்டு மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் என்னென்ன போடலான்னு பார்க்கலாம். இப்போது இதில் வந்து 65 மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன், மிளகாத்தூள் போட்டிருக்கேன், கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். இப்போது இது சிம்பிளாக சுக்கா தான் பண்ணுறேன், தொக்கு தனியாக பண்ணுவேன். ரசம் இது. இப்போது இதை பரட்டி விட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு கிளறிடலாம். பாருங்கள், இது இப்போது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இது சிம்பிளாக சுக்கா தான் நான் பண்ணுறேன். நம்ம சிம்பிள் மெத்தடில் வேறு எதுவுமே கிடையாது, மசாலா அதிகமாகவும் கிடையாது. 65 மசாலா, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு, மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு போட்டு கொஞ்சோண்டு எண்ணெய், நிறைய எண்ணெய் கூட ஊற்ற வேணாம். இது நல்லா சுக்காவாகி ட்ரை ஆகி வரும். நம்ம வெயிட் பண்ணலாம், இதில் வேகட்டும். சிக்கன் தொக்கு பண்ண போகிறேன். அதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, சோம்பு தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இப்போது தாளிக்க ஒரு கடாய் வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ இதில் வெங்காயம் இதெல்லாம் போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் போட்டாச்சு, நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டிருக்கோம். அது ஒரு நிமிஷம் வதங்கினோடனே தக்காளி போட்டுக்கலாம். இப்போது தக்காளி போட்டாச்சு, தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. நல்லா தக்காளி குழஞ்சி வரணும். இப்போது சிக்கன் போட்டாச்சு. இப்போ நல்லா இதிலே கொஞ்சம் பரட்டிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள்லாம் போடலாம். இதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மட்டன் மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன். சிக்கனில் வந்து மட்டன் மசாலா போட்டால் டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போட்டு நல்லா கிளறிடலாம். நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி வேக விடலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். சுக்கா பாருங்கள், நம்ம கொஞ்சம் எண்ணெய் தான் விட்டோம், ஆனால் எப்படி நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு பாருங்கள். நம்ம ரசம் ரெடி. இப்போ கிரேவி கொதிச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் திக்காகணும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் திக்காகிட்ட பிறகு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த திக்னஸ் போதும், ஏன்னா நம்ம சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், இப்போ இதோட அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடலாம். கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம சிக்கன் சுக்கா ரெடி. ரசம், நம்ம ரைஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். இன்னையோட லன்ச் பாக்ஸ் வந்து இதான். இன்னையோட சண்டே ஸ்பெஷல் இது தான். சிக்கன் கிரேவி, சுக்கா, ரசம். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்ன்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.